Hi friends, என் பேர் குப்புராஜ். நான் ஒரு US based கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கின் காஷிவ் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக ஒரு சிங்கத்தை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்குங்க. அவன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட் வின்னருங்க, டாப்பருங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மருங்க, எல்லாமே அவன் தாங்க. சூப்பரான ஒரு பர்சனுங்க. பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு லைஃப்பில் எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த ஒருத்தனுக்கு 3 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. சிங்கனா அப்படியாப்பட்ட சிங்கங்க இவன். ஸோ வேறு லெவலில் பிளேஸ் ஆகிருக்கிற ஒருத்தன் தான் குப்புராஜுங்க. அந்த டெடிகேஷன் சின்சியாரிட்டின்னு எதுலேயுமே குறையே கிடையாதுங்க. அவன் ஆஃபர் வாங்கும் போதே ஒரு வெறி அவங்ககிட்ட பார்த்தேங்க. கோயம்புத்தூர் ஆஃபருங்க, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபருங்க, திரும்ப ஒரு சென்னை ஆஃபர்னு மல்டிபிள் ஆஃபர்ஸ் அடிச்சுக்கிட்டே போனாங்க. நான் கூட என்னோட சேனலில் போட்டிருக்கேன். கம்யூனிட்டி அப்படியே பார்க்கலாங்க. குப்புராஜுடைய 3rd ஆஃபரை பற்றி நான் போட்டிருப்பேங்க. ஸோ குப்புராஜை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒன்று தான் சொல்லுவேங்க. 2010 அப்படின்னா 12 வருஷ கேப்பில் எல்லாருமே துவண்டு போயிடுவாங்க தம்பி. லைஃப் இவ்வளோதான்ட்டு நின்றுவாங்க. ஆனால் சில பேர் தான் லைஃப் இது கிடையாதுடா அப்படின்ட்டு அந்த வெறித்தனமாக போராடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஜெயிக்கவும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் குப்புராஜுங்க. ஸோ வந்த வாசியிலேருந்து நீ நேரில் என்கிட்ட உட்காந்து பேசும்போது 2010 அப்படின்னு அப்படி கொஞ்சம் குழப்பத்தில் தான் நான் இருந்தேங்க. ஆனால் நீ ஜெயிச்சு காமிக்கும் போது தான் தெரிஞ்சுங்க, 2010 போக முடியும்யா, யாராலையும் போக முடியுன்றதை உடச்சி இந்த சொசைட்டிக்கு காமிச்சிருக்க தம்பி. ஸோ உன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளன் யாருமே இருக்க முடியாது. ஜெயிச்சவன் நீ தான் ஏன் ஜெயிச்சவன். அந்த ஸ்டார் பர்ஃபார்மர் யாருங்க? சரிங்களா, நான் அப்துல் கலாம் போந்துட்டு இருக்கேன். பண்ண முடியாத சாதிச்சு கொடுத்த நீ எல்லாம் ஒரு அப்துல் கலாம் தம்பி. அவரின் விதைகள் நீங்கள் எல்லாமே. கண்டிப்பாக மிகப்பெரிய பாராட்டோட சொல்கிறேன் தம்பி. பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்தவாசிலேருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ட்ரிபிள் ஆஃபர் வாங்கி இப்போ கம்பெனி அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னேன். சார் எந்த கம்பெனிக்கு போகிறதுன்னு தெரியல சார், அதை விட அதிகமாக சேலரி கொடுக்குறான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த தம்பி. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினிஸ்க்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் என்கிட்ட ஒர்க் பண்ணான்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் தம்பி. ஆக்சுவலாக உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. உங்களை தூக்கி எறிந்தவர்களை வாழ்த்துங்கள், ஏனென்றால் அவர்கள் தூக்கி எறிந்தால் தான் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் விதைகளாக மாறி வளர்ந்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி உன்னை டிமோட்டிவேட் பண்ணவங்க ஒவ்வொருத்தரையும் தட்டிட்டு நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிக்க பிறந்தவன்னு காமிச்சவன் தான் கூப்பிட்றாச்சுங்க. வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் நான் மீட் பண்ணுறேங்க. ஒரு 12 வருஷம் கழித்து ஒரு ட்ரீமை அடைய முடியுமா அப்படின்னு இன்றைக்கி யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் அது நம்ம குப்புராஜால தான் முடியும் அப்படின்ட்டுங்க. ஸோ ஏன்னா ப்ராஜெக்டில் இவர் தான் நம்பர் 1ங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் டெமோ பார்க்கலாங்க அவருடைய ப்ராஜெக்ட்டுங்க. ஹீ இஸ் த நம்பர் 1 ட்ரெயினி. இவர் ப்ராஜெக்ட் யாருக்கா கைடன்ஸ் வேணால் தம்பிகிட்ட தான் போயிட்டு தம்பிகிட்ட கேளுங்கன்னு சொல்கிற அளவு வெரி பவர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண என்னுடைய டாப் மோஸ்ட் கேண்டிடேட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய குப்புராஜுங்க. குப்புராஜை பற்றி நான் ஸ்பெஷலாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா லைக் டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்க அண்ட் இன்டர்வியூ பயங்கரமாக கலக்குனாருங்க. அதை விட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, இவர் 2010 பாஸ் அவுட்டுங்க. ஸோ குப்புராஜ் நீங்கள் சொல்லுங்கள், 10 வருஷத்துக்கு மேலே கேப்புங்க, 12 வருஷங்க. நீங்கள் எப்படி தம்பி திரும்ப ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் போகலான்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுங்க? லைக் இது சாத்தியமா தம்பி? 2010 எனக்கு தெரிலங்க, நீங்கள் தான் சொல்லணும். இல்லைங்க சார், நான் ஃபஸ்ட்டு நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் போகணுன்றது இந்த ரொம்ப நாளாக ட்ரீமு. அதுக்காக நான் என்னென்ன பண்ண முடியுன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்படியே நானும் இன்டர்நெட்டில் நிறைய ரெஃபர் பண்ணேன், என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம், அதில் எப்படி டெவலப் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மூலமாக உங்கள் இன்ட்ரோ கிடச்சிதுங்க சார். பேசினேன். அதுக்கப்புறம் சரி ஓகே தம்பி பண்ணலாம், நீங்கள் ட்ரைனியாக ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஜாயின் பண்ணேன். நல்லா ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. டவுட்லாம் உங்ககிட்ட கேட்டேன், கிளியராக பண்ணீங்க. சரி தம்பி, மற்றவங்களை விட ப்ராஜெக்ட் இந்த அளவு வித்தியாசமாக பண்ணுறோம், அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி தம்பி உங்களுக்கு கிடச்சி? எனக்கு ஒரு விஷயத்த படிக்கிறதோட அது செய்யறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன மாடலாக ஸ்டார்ட் பண்ணேன். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாடலையும் பெருசாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு மாடல் பண்ணும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ஓகே நல்லா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் சார் ஒவ்வொரு மாடலாக பில்டர். சரி ஓகே தம்பி. 2010 பாஸ் அவுட் தம்பி, சத்தியமாக நேர்மையாக போக முடியாது. சரிங்களா, ஓகேவா? இதுதான் மார்க்கெட்டோட நிலைமை. 10 வருஷம் கேப்னா சத்தியமாக நேர்மையாக போக முடியாது.
சரிங்களா, ஓகேவா? அண்ட் ஐடி ஃபீல்டில் உங்களை எடுக்கவும் மாட்டாங்க இவ்வளோ பெரிய கேப்பில். இதை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்ன தம்பி, அதை சொல்லுங்கள் சார். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சார். டேலண்ட் இருந்தால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நேர்மையாக போக முடியுமா, காசு செலவு பண்ணாமல்? கண்டிப்பாக போகலாம் சார். ஓகே. அந்த மாதிரி தான் இப்போது 1 இயராக இப்போ ட்ரைனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு எம்என்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன். அவங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் தான். சரி, ஓகே. வீட்டிலலாம் ஹாப்பியா? முதல்ல சொல்லுங்கள். எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. பயங்கர ஹாப்பியா? சரி, ஓகேங்க தம்பி. ஆக்சுவலாக உங்கள் கம்பெனி பற்றி நிறைய சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு டஃபஸ்ட் இன்டர்வியூ அதெல்லாமே நான் கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது தம்பி. நான் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் ஃப்யூச்சரில் என்ன பிளானுங்க? லைக் ஆக்சுவலாக அந்த கம்பெனி ரொம்ப நாள் இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஃப்யூச்சரில் என்ன பிளானில் இருக்கீங்க? மேரிடா நீங்கள்? நோ சார். இனிமேல் தான் மேரேஜுங்களா? என்ன இவ்வளோ வருஷமாக மேரேஜ் பண்ணாமல் இருக்கீங்க? செட்டில் ஆகணும்னு வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை சார், டைம் டைம் செட் ஆகும். ஓகே, அந்த அந்த அமையணும்னு வெயிட் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே. முதல்ல நான் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. என் பேர் குப்பர். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் ஒரு 2010 பாஸ்ட் அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஐடியில் போகணுன்றது ரொம்ப நாள் ஆசை. என்ன பண்ணலான்ட்டு யோசனை இருக்கும்போது வெங்கட் சாரோடைய இன்ட்ரோ கிடச்சிது. அப்போ வந்து அவர்கிட்ட பேசினேன். அவர் நான் இந்த மாதிரி இவ்வளோ இயர் கேப் அவுட் இருக்குது அப்படின்ட்டு பேசினா அதுக்கு அவர் ஐடியா சொன்னார். இங்கே வந்து ட்ரைனியாக ஜாயின் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு வெளில ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நான் ட்ரைனியாக இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். நல்லா ட்ரைன் பண்ணார். தேங்க்யூ ஃபார் வெங்கட் சார். நான் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் கூப்பிடல. செகண்ட் இது அட்டன் பண்ணேன். ஒரே நல்ல ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதை பண்ணி காமிச்சேன். ஓகே, செலக்டட். வாவ், சூப்பர். இன்டர்வியூ இல்லையா, டாஸ்க் நேராவா? இல்லை சார், ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் வச்சாங்க. டெக்னிக்கலில் ஒரு மினிமம் ஒரு 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 45 கொஸ்டின்ஸா வச்சு செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக ஏஎஸ்பி எம்இசியில் இருந்து தான் கேட்டாங்க. ஷீஷாப் ஊப்ஸ்லேருந்து எதுவுமே கேட்கல. ஃபுல்லாக ஏஎஸ்பி எம்இசி மட்டும்தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்கியூலேருந்து ஃபுல்லாக கேட்டாங்க. ஜாயின்ஸ்னா என்ன, சப்கொரிஸ்னா என்ன, எல்லாமே கொரியர் நடத்துகிற எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷின் டெஸ்ட் இருக்க டைரெக்டாக வரணும்னு சொன்னாங்க ஆஃபீஸ்க்கு. சரி, டைரெக்டாக போனேன். அங்கே ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது ப்ராஜெக்ட் பண்ணதுனால அது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு.